இந்திய குடியரசுக் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் இந்த தருணத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் என்னோடு என்னுடைய துணைத் தலைவர் ரமேஷ்குமார், மாநில தொழிற்சங்க பிரிவு செயலாளர் இருதயநாதன், பொருளாளர் கௌரி சங்கர், அமைப்பு செயலாளர் நந்தை மோகன், தொழிற்சங்க பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் மலைவாசன், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தூர்வாசன் உள்ளிட்ட எங்களுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தந்தை எம் கோவிந்தராசன் உள்ளிட்ட எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் குழுமிருக்கிறார்கள். வழக்கம் போல 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுடைய நிர்வாக சீரமைப்பை இயக்கத்திலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய குடியரசுக் கட்சி 70 ஆண்டு கால வரலாறு படைத்த ஒரு தேசிய கட்சி. எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இந்தியாவிலே 70 ஆண்டு காலம் ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறது என்றால் அது இந்திய குடியரசுக் கட்சியை தவிர வேற கட்சியும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்ததாக இருக்கும். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்த தலைவர்களாக இருப்பார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அப்படிப்பட்ட ஒரு குறை கிடையாது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி 70 ஆண்டு கால வரலாறு கிடைத்தது. அந்த வகையில 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் தொடர்ந்து மறுசீரமைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வடசென்னை பகுதியினுடைய மறுசீரமைப்பு செய்து புதிய மாவட்ட தலைவராக வழக்கறிஞர் கே தினேஷ்குமார் அவர்களை நியமித்திருக்கிறோம். செயலாளராக ஏற்கனவே செயலாளராக செயல்பட்டு வந்த அருமை சகோதரர் வசூல் அவர்களை நியமித்திருக்கிறோம். பொருளாளராக கே தர்மா அவர்களை நியமித்திருக்கிறோம். இதோடு சேர்ந்து எம் பிரகாஷ் துணைத் தலைவராகவும், RS சரவணன் துணைத் தலைவராகவும், வியாசை ராஜன் அமைப்பு செயலாளராகவும், ஜே சாம்சன் துணை செயலாளராகவும், தென்னடிகன், வெங்கடேசன், கோதண்டன் ஆகிய இவர்களெல்லாம், MS ராஜன், தீபன், பார்வதி இவர்களெல்லாம் தொழிற்சங்கத்தில் அமைப்பில் துணை செயலாளர்களாக செயல்படுகிறார்கள். பெரம்பூர் பகுதியிலே மட்டும் MS காஜா தலைவராகவும், பி நூர்தீன் பாஷா செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக மாநில இளைஞர் அணியை மீண்டும் கட்டமைப்பதற்கு அமைப்பாளர்களாக வழக்கறிஞர் தினேஷ்குமார், வழக்கறிஞர் சரண்ராஜ் ஆகிய இருவரும் அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில செயற்குழு உறுப்பினராக வன்னைக்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநில தொழிற்சங்க துணை செயலாளராக திரு ஆர் கமல்ராஜ், சகோதரர் கமல்ராஜ். இது எங்களுடைய நியமனங்கள். இனி இப்போ இவ்வளவு 70 ஆண்டு பெருமை படைத்த ஒரு கட்சின்னு சொன்ன இந்த கட்சியை உருவாக்கியவர் மட்டுமல்ல, இந்தியாவிலே 75 ஆண்டு கால ஜனநாயகம் நீடித்து நிற்கிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்களித்தவர், தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதற்கு பங்களித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவருடைய திருவுருவ சிலையை சேலம் கெங்கவெளி பகுதியில் இருக்கிற உதயத்தூரில அமைப்பதற்கு முடியாமல் அதற்காக போராடியவர்கள் 15 பேர் இன்னமும்
சிறையில் இருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டவர்களுக்கும் இன்னும் வழக்கு பதிவுபட்டிருக்கிறது. 15 பேர் சிறையில் இருக்காங்க. இன்னமும் பலர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர்ல அவர்கள் வசிக்க முடியவில்லை, அவ்வளவுதான். இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை எழுதி தந்தவர், 75 ஆண்டு கால இந்திய அரசியல் சட்ட நீடிப்புக்கு அடித்தளம் வகுத்தவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை எழுதி தந்தவர், உலகத்திலே இல்லாத ஒரு ஜனநாயகத்துக்கு தனிமனித ஜனநாயகம் இந்தியாவில் இருப்பதற்கு என்ன பேருன்னா தனிமனித ஜனநாயகம். ஒரு தனி மனிதன் அது அங்கண்ணனாக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடலாம். உலகத்துல வேற அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலயோ வேற எந்த ஜனநாயக நாட்டிலையும் ஒரு தனி மனிதன், ஒரு வாக்காளர் குடியரசுத் தலைவர் பதவி போட்டியிட முடியாது, அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு வாக்காளனுக்கு கூட அந்த உரிமை உண்டு. அந்த உரிமையை பெற்று தந்த ஒரு மாமனிதனுக்கு ஏற்கனவே நாங்க பல ஆண்டு காலம் வலியுறுத்துவதை போல அவருடைய திருவுருவ சிலைகள் இதை கூண்டுல போட்டு வச்சிருப்பாங்க. கன்னியாகுமரியிலிருந்து எந்த மாநிலத்திலும் இப்படி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி போன்ற வரைக்கும் அவருடைய சிலைகளை கூண்டுல போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பூட்டு போட்டு பல பகுதிகளில் சாவியே காவல் நிலையத்தில் வச்சிருப்பாங்க. சாவி கூட காவல் நிலையத்தில் இருக்கும். அவருக்கு ஒரு மாலை போடணும், ஏதோ ஒரு மாணவனுக்கு தேர்ச்சியில பெற்றான், வெற்றி பெற்றான், ஒரு மாலை அணிவிக்கணும், ஒருத்தருக்கு வேலை கிடைச்சது, ஒரு திருமணம் நடந்தது, போனோம்னா திறக்க முடியாது. அந்த நிலை ஏற்கனவே இருக்கிறது தமிழ்நாட்டுல. இப்போ என்ன குறை? கால் மேல கால் போட்டு அந்த சேலை அமைஞ்சிருக்கு. கால் மேல கால் போட்டுட்டு ஒரு சேலை இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? யாருக்கு அந்த மாதிரி சிலையே இல்லையா? அதுல யாருக்கு என்ன என்ன யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன இழிவு, யாருக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதை மறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க? அமெரிக்க அதிபர் அடிமை மக்களுக்காக போராடிய ஆபிரகாம் லிங்கனுடைய சிலை அமெரிக்காவில் லிங்கன் எஸ்டேட், இங்க நம்ம சதுக்கன்னு சொல்ற மாதிரி லிங்கன் எஸ்டேட் ஒரு எஸ்டேட்ல வச்சு எந்த மாதிரி ஆபிரகாம் லிங்கன் சிலை இருக்குன்னு போய் பார்க்கட்டும். ஆபிரகாம் லிங்கன் போல ஒரு சிலை இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து இளைஞர்கள் செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு அது திறந்தது கூட யார் திறந்தாங்கன்னே தெரியாது. ஏற்கனவே அங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து தகரம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. காவல்துறை தகரம் போட்டு அடைச்சி வச்சிருக்கு. தகரத்து மேல யாரும் போய் மாரியம்மன் கோயில் கூழ் ஊத்துற போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்ட் பிக்கிறப்ப வந்துதான் இல்ல தகரம் எடுத்து எறியப்பட்டதா யாருக்கு தெரியும்? விசாரணை பண்ணிட்டோம். இந்த நிலை இருக்கிறது என்றால் தாவேகா, நான் ஏன் இதை சொல்றேன்னா, தாவேகா தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக பாபா அம்பேத்கரை தேர்தல் நேரத்தில் சொன்னது 4 பேர் சொன்னாங்க. யார? பாபா அம்பேத்கரை கூட அஞ்சலி அம்மாளை கூட சொன்னாங்க. 4 பேரை சொன்னாங்களே. இந்த 4 பேர்ல பாபா அம்பேத்கர் தானே நீங்க சொன்னீங்க, முதல்ல சொன்னீங்க. அவர் புத்தகத்தை கூட வெளியிட்டீங்க, கூப்பிட்டு வந்து. யாரை கூப்பிட்டு வந்து வெளியிட்டீங்க? பாபா அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்ட ஆனது தென்புடவை அழைத்து வந்து நம்முடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைய தாவேகா தலைவர் வெளியிட்டாரா இல்லையா? தேர்தலுக்கு முன்னால அவருடைய குடும்பத்தினுடைய அவருடைய பேத்தியை திருமணம் செஞ்சிட்டு ஆனந்த் தென்முடியாவை அருமை நண்பர் ஆனந்த் தென்முடியாவை கூப்பிட்டு வந்து திறந்தாங்க. இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ இது குறித்து ஏன் மௌனமா இருக்கீங்க? முதலமைச்சர் ஏதாவது ஒரு கருத்தா சொல்லணும். இல்ல தப்பு நடந்திருக்கு, இல்ல உரிய நடவடிக்கை எடுப்போம், இல்ல காவல்துறை செஞ்சு தப்பு, இதான் சொல்லணும். இல்ல காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால முதலமைச்சர் மௌனம், ஏன் மௌனம் காக்கிறார்? ஏதாவது இதுல
கருத்து சொல்லணும். அதே மாதிரி இந்த சமூக நீதித்துறை அப்படின்னு ஆதிராவிட நலத்தோட பேரை மாத்திட்டாங்க. ஏன் மாத்தணும்? யாரு கேட்டாங்க? யாரு போராடினாங்க? யாரு சிறைக்கு போனாங்க? எத்தனை பேர் மனு கொடுத்தாங்க? ஆதிராவிட நலத்துறைய பேர் மாத்தணும், சமூக நீதித்துறைன்னு பேர் மாத்தணும்னு எத்தனை பேர் உங்ககிட்ட மனுவாது கொடுத்தாங்க? நீங்க 2 மாதம் ஆச்சு, 2 மாதத்துல எவ்வளவு பேர் மனு கொடுத்தாங்க? ஏன் மாத்தணும்? எதுக்காக? அப்போ திராவிடர் என்றதே வரலாற்றில் எடுத்துருவீங்களா? திராவிடர் என்ற பேரையே வரலாற்றில் எடுத்துருவீங்களா? எடுக்க முடியுமா? ஆதி திராவிடர் என்ற பேரை ஏன் எடுக்கிறீங்க? என்ன காரணம்? எதுக்காக எடுக்கிறீங்க? எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போலன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த செய்தி ஊடகத்துறையில இருக்கிறவங்க வழியா முதலமைச்சருக்கு தகவல் போட்டோம். நான் சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்த போது என்ன பேர் வைக்கலான்னு அவர் கைப்பட எழுதினார். அதிகாரி விட்டு கூட எழுதல, அவர் கைப்பட தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மக்களுக்கான இந்த துறைக்கு ஆதி திராவிட நலத்துறை என்றதான் பெயர் வைக்க வேண்டும் கைப்பட எழுதினாரு. இத நான் சொல்லல, வெறுமனே சொல்லல. வேண்டும்னா அந்த ஃபைல் இன்னொருக்கும் செக்ரட்டரியேட்ல போயிருக்கா. ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் வசதியோட எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. 100 ஆண்டு காலத்துக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்து பாருங்க. முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்த போது என்ன ஃபைல் எழுதுனாருன்னு கைப்பட. ஏன்னா இது அன்றைய அமைச்சருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். கைப்பட எழுதும் சர்ச்சை இதே மாதிரி ஒரு பிரச்சனை பேர் மாத்தணும்னு எழுதியிருக்காரு. இப்ப என்ன அவசரம்? ஏன் இந்த பேரை மாத்தணும்? எம் சி ராஜா மாணவர் விடுதிக்கு போயிருக்காரு. அது கூட அங்கே எம் சி ராஜா மாணவர் விடுதி, சமூக நீதி மாணவர் விடுதி தான் இருக்கு. இப்ப சமூக நீதி மாணவர் விடுதி இதுவானால் நான் கேட்கறது யாரும் குறைவா நினைக்க கூடாது. மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு சமூக நீதி கல்வி தரமாட்டீங்களா? பிற்படுத்தப்பட்டவருக்கு சமூக நீதி தரமாட்டீங்களா? சிறுபான்மையோருக்கு சமூக நீதி தரமாட்டீங்களா? எங்களுக்கு மட்டும்தான் சமூக நீதியா? அவங்களுக்கு வழங்குறதெல்லாம் அந்த விடுதியெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி, மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படிதான் இருக்கு. சிறுபான்மையினர் நலத்துறை. இதை மட்டும் ஏன் மாத்தணும்? எதுக்காக மாத்தணும்? அப்ப சமூக நீதி உங்களுக்கு மட்டும் தான் நீங்க தரீங்களா? சமூக நீதி நீங்க தர்றீங்கன்னா நான் கேட்கிறேன், இந்த 2 மாசத்துல சாதி ஆணவ படுகொலை மட்டும் 8 பேருக்கு நடந்தது, 8 கொலைகள் நடந்தது. இந்த 6 மாசத்துல 50 கொலைகள் நடந்தது. உடனே ஒரு இந்த கூட்டத்தொடர்ல, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வாங்க. ஏன் இது ஒன்றும் முடியாதா? இந்தியால ராஜஸ்தான் போன்ற ஒரு பிற்போக்கு மாநிலத்துல கொண்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தானுக்கு ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்களா? இங்க கர்நாடகால கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல கர்நாடக மாநிலம். இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தான். இல்ல உங்க அதிகாரிகள் வச்சா போய் தெரிஞ்சுக்குங்க. ஏன் என்ன தடை? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? 8 பேர் இந்த 2 மாசத்துல 8 பேர் திருமணம் செய்து கொண்டார்கள், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காகவே 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கணும்? இன்னமும் நாங்க இளவரசர் கதையை பேசிட்டு இருக்கணுமா? இன்னமும் நாங்கள் கண்ணகி கதையை பேசிட்டு இருக்கணுமா? இன்னும் புது புது பேரா வந்துட்டு இருக்கணுமா? இது தொடர்ந்துட்டு இருக்கணுமா? இதெல்லாம் கூட விடுங்க. ஆஹா, மற்றவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு. இப்போ கல்லூரி காலம், கல்லூரி தொடங்க போகுது. நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கு மனம் திறந்து
2 மாதம் தான் ஆச்சு. அவர் புதிதா வந்திருக்காரு. அவர் புதிதாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, புதிதாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து இன்னமும் ஒரு முழுமையான சட்டப்பேரவையை கூட அவர் சந்திக்கல. நம்ம வந்து ஒரு உண்மையான ஜனநாயகத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு புதிதா வந்திருக்கிற ஆட்சிக்கு 100 நாள் ஹனிமூன் பீரியடுன்னுவோம். 100 நாள் ஹனிமூன் பீரியடுன்னுவோம் ஜனநாயகத்துல. இன்னும் அந்த 100 நாள் நடக்கல. இன்னும் ஒரு 40 நாள் போனாதான் அந்த தேர்நிலவு முடியும். முதலமைச்சருக்கு, முதலமைச்சர் ஆட்சிக்கு அந்த தேர்நிலவு முடியும் ஆட்சிக்கு. அதனால நான் அதிகமான கடுமையான விமர்சனத்துக்கு போல. ஆனா இது கல்லூரி தொடங்கப்படுற காலம், கல்லூரிகள் தொடங்கப்படுகிற காலம். ரொம்ப காலமா வலியுறுத்தி வலியுறுத்தி கேட்டு 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 2014 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். தனியார் கல்லூரியோ சுய உதவி கல்லூரியோ, தனியார் கல்லூரியானாலும் சரி, அரசு சுயநிதி பெறுகிற கல்லூரியானாலும், அரசு உதவி பெறுகிற சுயநிதி கல்லூரியானாலும் சரி, எந்த கல்லூரியிலும் தலித் மாணவர்கள் படித்தால் அவருடைய கல்வி கட்டணத்தை, டியூஷன் ஃபீஸ் அரசாங்கம் எடுத்துக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய உயரிய கொள்கை, தாவேகாவுடைய கொள்கை தலைவர், எங்களுடைய வணக்கத்திற்குரிய ரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய முதன்மையான கொள்கை, உயரிய கொள்கை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீ படிக்காதே 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 என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட, தள்ளி வைக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீ வேற எதையும் தருவனா, கல்வியை கொடுத்தால் போதும், அவர்களுக்கு வாழ்க்கையில ஒளி கிடைக்கும், வழி கிடைக்கும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். இப்ப எல்லாம் தனியார் கல்லூரி ஆயிடுச்சு. அரசாங்க கல்லூரி அதிகமா, தனியார் கல்லூரி அதிகமானா எந்த கல்லூரிகள் அதிகம்? அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அதிகமா, தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகமானா எது அதிகம்? சொல்ல போனா மாநகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகள்லாம் மூடப்படுது. இங்கேயும் மூடப்படுற நிலைமை வந்துருச்சு. இப்ப 10% பள்ளிகள் மூடிட்டாங்க, ஆள் வரல ஆள் வரலன்னு. அரசாங்க பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளுக்கு அது கல்வி தரத்தை உயர்த்தணும்னா அதுலயும் இதே மாதிரிதான். என்னன்னா இதுவேளை அது சென்னை பொதுப்பள்ளி, மாநகராட்சி பள்ளி இல்ல. சென்னை பப்ளிக் ஸ்கூல், சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் ஆனவங்க அது மேன்மை ஆயிடுச்சு. எல்லா வசதி வாய்ப்பு வந்துருச்சு. பேர மாத்திட்டாங்க. பேர மாத்த சொல்லி நான் கேட்டோம், மொக்கையில கூப்பிட்டு நீ முகேஷின் பேர் வச்சுக்கோ, நான் உடனே முகேஷ் அம்பானி ஆயிடுவேனா? மொக்கையில கூப்பிட்டு முகேஷின் பேர் வச்சுக்கோன்னா முகேஷ் அம்பானியாவா முடியும்? பேர் வச்சாங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இது இப்ப 2014 கொண்டு வந்தோம், 2017 நிறுத்திட்டாங்க. ஆனா இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் கேட்டா நிறுத்தல, செய்யறோம்னு. எப்படி தெரியுமா? கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுறதுக்கு டைம் எடுத்துங்க. பல்வலியா இருந்தாலும் என்னால தாங்க முடியல. ஒரு இந்த 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 கல்வி கட்டணத்தை பெறுவதற்கு தகுதி வேணும்னா அரசாங்க நிறுவனங்கள்லயோ தனியார் நிறுவனங்கள்லயோ, அரசாங்க நிறுவனங்கள்ல மட்டும்தான் படிக்கணும். முதல் போச்சா? அப்புறம் 2வது, குறைஞ்சபட்சம் எல்லாத்திலையும் 50 மதிப்பெண் இருக்கணும். 2வது போச்சா? 3வது 75% வருகை பதிவு இருக்கணும். 3வது போச்சா? 4வது எந்த தேர்வுலையும் உங்களுக்கு அரியர்ஸ் இருக்க கூடாது. அப்புறம் யாருக்கு கொடுக்க போறீங்க? யாருக்கே கொடுக்க போறீங்க? இதெல்லாம் வச்ச பிறகு நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? 2014 அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் நான் தனிப்பட்ட வகையில கேட்டு பெற்ற வசதி வாய்ப்பு ஆந்திராவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, இப்ப கேரளாலையும் கொண்டு வர போறாங்க. அம்மா இந்த மாநிலத்துல இன்னமும் நீங்க இருக்கிறப்ப இல்லாம இருக்குமா? நான் சொல்லாம நான் யாருமா சொல்லுவேன். விடியல் கிடைச்சது 2014 2017 நின்று போச்சு.
அவன் போய் ஆட்டோ ஓட்டட்டும், இல்ல இந்த புதுசா வந்திருக்கிற இந்த பைக் டாக்ஸி ஓட்டட்டும், கிராஜுவேட்டா போட்டோம், அவன் கோர்ட்டுக்கே போவாத இருக்கட்டும், எங்கெல்லாம் போய் கிளார்க்கா இருக்கட்டும், லாயர் ஆகட்டும், படிக்கட்டும். சுயமரியாதையும் தன்மானமும் தெளிவும் வரணும்னா படிப்பு தானே ஒரு அடித்தளத்து மக்களுக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீ மறைமுகமா பறிச்சா ஸ்கூல்ல இப்ப வந்து சாதாரண ஸ்கூல்ல போய் டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியுமா? ஏழை எளிய மக்கள் டியூஷன் ஃபீஸ். அதனால 2014 அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை துணிவோடு இந்த முதலமைச்சரும் அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அவர் முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு ஆட்சி காலத்தினுடைய, நான் சொன்னபடி ஆட்சி காலத்தில் இன்னொரு 100 நாள் முடியல. இவைகள் எல்லாம் நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் எவ்வளவோ பேர் பகையை எதிர்ப்பது, எவ்வளவோ பேருடைய கோபத்துக்கு ஆளாகி வாக்களித்து உங்களை வெற்றியடை செய்திருக்கிறார்களே தாழ்த்தப்பட்ட மக்களும் பெண்களும், அவர்களுக்கு நீங்கள் துரோகம் அளித்ததாக. அதனால இந்த கோரிக்கையை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். கல்வி கட்டணத்தை மட்டும் வேற ஒண்ணும் கேட்கல, கல்வி டியூஷன் ஃபீஸை மட்டும் கவர்மெண்ட் எடுத்துங்க. கேரளால ஒரு IAS ஆபீசர் குழந்தையா இருந்தா கூட டியூஷன் ஃபீஸ் வருமான வரி விலை கூட கிடையாது, வருமான வரி வரம்பு கூட கிடையாது, வருமான வரம்பு அது கூட கிடையாது.